Hi friends, இன்னைக்கு வீடியோல நாம ஒரு ஸ்வீட் டிஷ் பார்க்க போறோம். அதாவது தேங்காவை வச்சு ஒரு கொழுக்கட்டை நான் உங்களுக்கு எப்படி பண்ணனும்னு செஞ்சு காட்றேன். சோ வாங்க வீடியோல போலாம். முதல்ல இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல நான் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன். ஏன்னா mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உப்பு வந்து மாவோட நல்லா எல்லாத்துலயும் ஈவனா கலந்துரும். So mix பண்ணியாச்சு. இந்த மாவை பிசையறதுக்கு நான் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதல வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நான் தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த தேங்காய் துருவலை ட்ரையா வதக்கினாலே போதும். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம வந்து 1/4 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெல்லம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் வந்து தேங்காயோட ஹீட்லயே வந்து மெல்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் கூட வெல்லம் நல்லா ஹீட்லயே மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து மோல்டு யூஸ் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ண போறேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல தேவையோ நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் மோல்டு யூஸ் பண்றதுனால இதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நான் பசஞ்சு வச்சிருக்க மாவுல கொஞ்சமா எடுத்து இதுல வச்சுக்கிறேன். இதுல அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமா வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா டைட்டா மூடிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம மோல்டு ஷேப்புக்கே கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து தனியா ஸ்டீமர் வாங்கி வச்சிருக்கேன். உங்க வீட்ல வந்து இட்லி பாத்திரம் இருந்தா நீங்க அதிலே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டையை ஒண்ணொண்ணா எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கொழுக்கட்டையோட கலரே மாறி இருக்கு. ஸோ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களும் எங்களுக்கு என்னன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.